முன்னொரு காலத்தில் வானத்தின் கீழ் பிரகாசிக்கும் இராவணிய ராஜ்யம் என்ற சிறிய அரசில் மீரா ராஜகுமாரி வாழ்ந்தாள். அவள் எல்லோராலும் விரும்பப்படும் நல்ல மனமுள்ளவள். ஆனால் அவளிடம் ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. அவள் ஒவ்வொரு இரவும் யூனிகானாக மாறிவிடுவாள். மீரா பிறந்தபோது வானவில் மழை பெய்தது. அந்த நாளில் அவள் மீது ஒரு மந்திர கதிர் விழுந்தது. அதனால்தான் அவளுக்கு பிறந்தது ஒரு வானவில் கொம்பு. ஆனால் அது பகலில் மறைந்துவிடும். இரவில் மட்டும் அந்த கொம்பு வெளிச்சம் விடும். அவள் அழகான யூனிகானாக மாறி காட்டில் சுதந்திரமாக ஓடுவாள். அவள் யாரிடமும் இதை சொல்லவில்லை. ஏனெனில் அரசில் யாராவது இதை தெரிந்தால் அவளை வித்தியாசமானவள் என்று சொல்லிவிடுவார்கள் என்று பயம். அவள் இரவில் காட்டுக்குள் சென்று தன் நண்பர்களான மான், முயல், ஆந்தை, வண்ணத்து பூச்சிகளோடு விளையாடுவாள். அவர்கள் அவளை ஒளிவான யூனிகான் என்று அழைப்பார்கள். ஒரு நாள் ஒரு குட்டி மான் அவளிடம் கேட்டது, ராஜகுமாரி, நீ எப்போதும் எங்களோடு இருக்க முடியாதா? நீ தினமும் பகலில் மனிதராகி விடுகிறாய். மீரா சிரித்து, அதுதான் என் ரகசியம். நான் இரவின் யூனிகான், பகலின் ராஜகுமாரி என்றாள். ஒரு இரவு அரசில் பெரும் பிரச்சனை. மின்னல் மழை, புயல் மற்றும் ஒரு பெரிய விலங்கு, கரும்பன நாகம் அரசை தாக்க வந்தது. அனைவரும் பயந்து ஓடினர். அந்த நேரத்தில் மந்திரத்தின் ஒளியில் மாறி மீரா யூனிகானாக மாறினாள். அவளுடைய வானவில் கொம்பு பிரகாசித்து அந்த நாகத்தின் மீது ஒளியை கதிர்த்தது. ஒளியால் பிளைண்டடான நாகம் ஓடி மலைகளுக்குள் மறைந்தது. அடுத்த நாள் காலை மக்கள் எழுந்தபோது அரசு மீண்டும் அமைதியாக இருந்தது. எல்லோரும் அதிசயித்தார்கள். இரவில் ஒரு வானவில் யூனிகான் வந்து நம்மை காப்பாற்றியது என்று அனைவரும் முணுமுணுத்தனர். மீரா சிரித்தாள். அவளுடைய கொம்பு இன்னும் சிறிது வெளிச்சம் விட்டது. அவளுடைய தந்தை மன்னர் அதை பார்த்து மெதுவாக கேட்டார், அந்த யூனிகான் நீதானா மீரா? அவள் தலைகுனிந்து, ஆமப்பா, ஆனால் பயப்படாமல் நான் நல்லதற்காகத்தான் மாறினேன் என்றாள். மன்னர் சிரித்து, நீ எப்படி இருந்தாலும் மனிதராகவோ யூனிகானாகவோ நீ என் ராஜகுமாரிதான் என்றார். அந்த நாளிலிருந்து மீரா தனது ரகசியத்தை மறைக்கவில்லை. அவள் பகலில் ராஜகுமாரியாகவும் இரவில் யூனிகான் ஆகவும் இருந்து அரசை காப்பாற்றி அனைவரையும் சிரிக்க வைத்தாள். அவளுடைய பெயர் பின்னர் வானவில் இதயம் கொண்ட ராஜகுமாரி மீரா என்று அறியப்பட்டது. நாம் எப்படி இருப்போமோ அதுவே நம்மை சிறப்பாக்குகிறது. நம்முடைய வித்தியாசம்தான் நம்முடைய மந்திரம்.